ஆனால் விஜய் மேலே மட்டும் எப்படி 41 பேர் இறந்தாலும் அதே சொகுசு வாகனம், அதே தனி விமானம், பத்திரமா வீட்டில் வந்து 30 நாள் குளிச்சு மட்டன் சிக்கன் சாப்பிட்டு ஜம்முன்னு இருக்காரு. இளவுக்கு யாராவது இறந்த குடும்பத்திலிருந்து அந்த கூட்டத்தை எல்லாம் கூட்டிகிட்டு உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? சாரி சார், உங்கள் கூட்டத்துக்கு வந்து நாங்களாம் குடும்பத்தில் வேறு என் பிள்ளை இறந்துட்டேன், கணவனை இறந்துட்டேன், நீங்கள் எதுவும் சோகமாக நினச்சிக்கிறாதீங்க. யார் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜய் எதாவது நினச்சிட்டேன் நல்லா அடிக்க வருவாங்க இவ்வளோ இருக்குது. 20 லட்ச ரூபாய்க்கு லஞ்சத்தை கொடுத்து அதையே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் கால் விழுந்து மறுபடியும் ஏதாவது கேஸ் கொடுத்துடாதீங்கன்னு தனியாக கூப்பிட்டு கெஞ்சினா அது இந்த ஆள் அழுகிறாரு, அவங்க அது அழுகிறா, நீங்கள் அடுத்த முதலமைச்சராக போகிறீங்க கவலைப்படாதீங்கன்னு அந்த காட்டு கூட்ட சொல்லி என்ன செய்யுது? உலகத்தில் இப்படி எங்கே நடந்திருக்கா? ஒரு இறந்த வீட்டில் நீங்கள் அப்படியே நீங்கள் துபாயோ அல்லது சவுதி அரேபியான்னு நினைக்கிறேன், ஒரு கேரள நர்சம்மா ஒரு அந்த மண்ணை சார்ந்த ஒருவரோட ஏதோ ஒரு உறவில் ஏற்பட்ட சிக்கலில் அவர் இறந்துடுறாரு அல்லது அந்த அம்மா கொண்டுறாங்க. அந்த நாடு மரண தண்டனை கொடுக்குது. அந்த மரண தண்டனைக்கு பல நாள் ஆண்டுகளுக்கு சிறையில் இருக்காங்க. மன்னிப்பு கோரி இந்திய அரசாங்கம் சொல்லுது, ஒட்டுமொத்த மலையாள சமூகமும் போய் கோரிக்கை வைக்குது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் எனக்கு நீதி தான் வேணும், என்னுடைய கணவர் இறந்துருக்கிறார், இந்த அம்மா தான் குற்றவாளி, தூக்கில் போடுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நினச்சி பாருங்கள், செத்து 10 நாள் ஆகலை, 10 லட்சம் 20 லட்சத்தை வாங்கிட்டு எவன் சாவுக்கு காரணம் வந்தானா அவனை முதலமைச்சராக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். சொந்த மகனை பறி கொடுத்து தாய் சொல்கிறா, எனக்கு அந்த மகனை பற்றி எனக்கு கவலை இல்லை,